அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 90 கேஜ் இருந்தேன். 90 கிலோ இருந்தேன். அதாவது யங் ஏஜ்லேருந்து கல்யாணம் ஆகிற வயசுலலாம் அவ்வளோ வெயிட் கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து மனசில் அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய வேலை செய்கிறோம். அந்த ஜாயின்ட் ஃபேமிலி எக்கச்சக்கமாக நம்ம சமையல் வேலைகளை செய்கிறோம், அல்லது துணி துவைக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம். அதாவது அப்போல்லாம் ரொம்ப ஜாயிண்டாக இருந்த சமயத்துலலாம் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இந்த கூட நான் போட்டிருக்கிற தம்ப்நெயில் சம்மந்தமானா, ஆல்மோஸ்ட் வந்து சுகர் குறைக்கணுன்னாலும், டயபெட்டிக்கினுடைய இது குறைக்கணுன்னாலும், உடம்பு குறைக்கணுன்னாலும், ஒரு ஆண் நினச்சா சாதகமாக இருக்குதோ தவிர, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் சில இஸ்லாமிய கண்ட்ரிகள் இருக்கின்ற எப்படி சமுதாய இது எப்படி இருக்குதுன்னா, ஆண் வந்து அது கேலரி அதிகமோ எது அதிகமோ அவன் விரும்பி என்ன சாப்பிட்றாங்களோ, அதுவே கூட்டு குடும்பம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு 3 ஆண்கள் அந்த ஆணை பெற்ற அம்மாக்கள் வந்து இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சமைக்க முடியுமே. அப்போது அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உடம்பு கரைக்கணுன்றதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குதுன்றதுக்காகவோ நீங்கள் உங்களுக்காக ஒரு டிசைன் பண்ணி சாப்பிடவே முடியாது. எப்படி சாப்பிட்லான்னா, கொஞ்சோண்டு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிக்கோங்க, கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு இது குறைங்க. சாப்பிடாத, நீ நிறைய வேலை செய், ஆனால் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடாத, கேலரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாத. சுகர் குறையணுன்னா குறைச்சிடு, ஆனால் நீ எல்லா வேலையும் செய், எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு செய். உன் கண்ணெதிர்க்கே உன் கையாலேயே நீ அரிசி சாப்பாடு செய்து எல்லாருக்கும் கொடு. ஆனால் உனக்கு உடம்பு குறையணும், சுகர் குறையணுன்னா நீ வந்து என்ன பண்ணணும்னா, உன் கையாலேயே உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு பையனுக்கு புருஷனுக்கு எல்லாருக்கும் வச்சுட்டு நீ குறை. நீ வாய் கட்ட மாட்டேன்ற நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்களே தவிர, நம்மளுடைய டிசைனே, சமுதாயத்தினுடைய டிசைனே எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆண் நினச்சா தான் குறைக்க முடியும் அவங்க உடம்பை குறைக்கலாம். ஆனால் ஒரு பெண் நினச்சா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்றவங்களுக்கு செய்கிற சமையலை இது பண்ணி தான் பண்ண முடியும். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது நான் ஒரே சண்டை போட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நான் முற்போக்கான பெண் அப்படின்னு அவள் ஒரு வாயாடி அப்படின்லாம் கெட்ட பேர் எடுக்காமையும் வரணும். ஆனால் நம்ம விஷயத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய இந்த உடம்பு கரைக்கிற விஷயமாக இருக்கட்டும், டயபெட்டிக்ன்றது இப்போ லாஸ்ட்டாக வந்தது ஒரு 7-8 வருஷத்தில். ஆனால் அதுக்கும் முன்னாடி சொல்கிறேன் நான், இதெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த சமயத்துலேருந்தே ஒரு மனுஷனுக்கு 2 விதமான தாட் இருக்கணும். ஒன்று, நம்ம அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், அல்லது ஹெல்த்தியாக இருக்கணும்னு இருக்கணும். இது 2த்தில் எது இருந்தாலும், இல்லை 2மே இருந்தாலுமே அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அழகாக இருக்கணும்னு நினச்சாலும் நீ வந்து பாடி ரெடியூஸ் பண்ணணும் போது அதில் ஹெல்த்தும் உள்ளுக்குள்ளே வந்துடும். இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீ நினச்சி அதுக்காக வேண்டி பண்ணியானாலும் அப்போ அதுலேயே அழகும் வந்துடும். அதனால் அந்த தாட்டு எப்போவுமே எங்கேஜ்லேருந்தே ஒருத்தருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்வேன் நான். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து நீடித்து வாழறாங்கன்றது மட்டும் கிடையாது, எத்தனை காலம் அவங்க உயிர் வாழறாங்கன்றது இல்லை. பெத்த பசங்களாக இருந்தால் கூட அம்மா அப்பா வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஊதலாக இல்லாமல் அப்படி இருந்தோம்னா ஒரு இது இருக்கும். அதாவது கணவன் மனைவி காதல் மட்டும்தான் உங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் வேணும், அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. உன் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னா நீ அப்பியரன்ஸ் வைஸ் கூட நல்லா இருக்கணும். அது வந்து ஒரு காதலில் இருக்கணும். ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஜாயின் ஆக போகிறோன்னா தான் அவங்களுக்கு அழகு தேவைன்றது கிடையாது. நீங்கள் உங்களுடைய சொல்லுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்னா கூட அப்பியரன்ஸு முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த அப்பியரன்ஸுக்கு நீ ஃபாலோ பண்ணாலே அதில் உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் வந்துடும் அப்படின்ற கான்செப்டில் அந்த அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள் தான் நான் எங்கேஜ்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்னு இருக்கும். ஆனால் ரொம்ப குண்டான ஒரு ஆள் தான் சின்ன வயசில். ஆனால் என்னுடைய இப்போ எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப குண்டுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் எப்போவுமே. அந்த மாதிரி போட்டுட்டு இருந்த சமயத்தில் நான் ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லோரும் இருந்தோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணேன்னா, எல்லாருக்கும் வந்து சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்தவங்களையே வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க ஒன்று சாப்பிட்றதா இருக்கும். அந்த வளர்ந்தவங்களையே இப்போ வேறு ஒன்று எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா அத்தனையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அப்போ நான் போயிட்டு எனக்குன்னு தனியாக ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சுற மாதிரியே செஞ்சுருது. அப்போ கோதுமை சாதம் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கு பதிலாக அப்படின்னு. அப்போ டயபெட்டிக்லாம் கிடையாது. என்னோடய ஃபாதர் வந்து அவர் வந்து கோதுமை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் 16 வருஷம் இருந்தேன் அவர் கூட. அப்போ வந்து கோதுமை சாதம் தான் அவர் சாப்பிட்டே நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம அவருக்கு டயபெட்டிக் இருந்ததுன்றதுக்காக சாப்பிட்டார். நம்ம அந்த மாதிரி இந்த கோதுமை சாதம் வச்சுக்கலாம்,
இந்த மற்றவங்களுக்கு செஞ்சதுங்களையே கூட அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டேன். அப்போ வந்து அப்படி சாப்பிட்டதுனால என்னென்னா ஓவராக குண்டாகலை, அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல. மதிய சாப்பாடும் சாப்பிட்டேன், காலையிலையும் சாப்பிட்டேன், நைட்டும் சாப்பிட்டேன். அதாவது ஒரு குண்டு தான் இருந்தது, ஆனால் எக்ஸ்ட்ரீமாக போகாத மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற வேலைங்க இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோலாம் டிசைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து ஒரு 90 கிலோலேருந்து இப்போ நான் போட்டிருக்குது பார்ட் 1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்ன விஷயம் ஓவராலாக எல்லா இந்திய பெண்களுக்குமே ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சினி ஆக்டர்ஸுங்க. அவங்க தான் வந்து இப்படிலாம் டிசைன் பண்ணிக்க முடியும். இது இன்னும் டிசைன் பண்ணுறதோடு இல்லாமல் இதை செய்யறதே இன்னொருத்தர் செய்ய வைக்க முடியும். ஒரு குக்கையே வந்து எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கேலரி கம்மியாக அதில் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக நான் இன்றைக்கி டேட்டுக்கு தான் என்னென்ன மெனு கொடுப்பேன், அதன்படி நீ செஞ்சுட்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு முன்னாடியே கொடுத்துருவாங்க ஒரு லிஸ்ட்டு. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு லிக்விட் ஐட்டம் கொடுக்கறதுக்கே ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி செய்துன்றதே இருப்பாங்க. அதில் ஒரு செலிப்ரிட்டிஸுங்கன்னா அவங்க அம்மா அவங்க கிட்ட இந்த மேற்பார்வை பண்ணி கிச்சன்லேருந்து அதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு கரைக்கணுன்னாலும் சரி, இந்த டயபெட்டிக் குறைக்கணுன்னாலும் நீங்கள் வந்து ஒரு 6 வேளை 7 வேளை கூட உங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். கொஞ்சம் விரும்பிய ஃபுட்டு கொஞ்சம் டயட் சம்மந்தப்பட்ட ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு கொஞ்சம் இதுங்களையே கொஞ்சம் எது சுகர் கம்மியாக இருக்குது ஒன்று. 2மே ஒன்று தான். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் ஒரே கான்செப்ட் தான், உடம்பு ரெடியூஸ் பண்ணுன்றவங்களுக்கும் ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு அதிக சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து உடம்பு கரைக்கணும்னு இருக்கிறவங்க கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சுகர் இல்லாமல் காஃபி குடிக்க கற்றுக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டா காஃபி டீ வேணாம், அது வேணாம், இது வேணான்னா யாராலையும் எதையுமே ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு 20 நாள் 30 நாள் மட்டும் உடம்பு கரைக்கணுன்ற எண்ணம் கூட டயபெட்டிக்கே இல்லைன்னா கூட சுகர் போட்டுக்காமல் நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது ஒரு துளிண்டு சிட்டிக்க காஃபி சக்கரை போட்டு கொடுத்தா கூட அந்த காஃபியை உங்களால் குடிக்க முடியாது. ஒரு உன்னதமான ஒரு டேஸ்ட் உங்களால் அந்த வித்தவுட் சுகர் காஃபியை மட்டும் நீங்கள் குடித்து பழகிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய குடிக்கிறதுக்காக சொல்ல, நான் நிறைய பார்ட்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு போட போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன், இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், எப்படி வந்து லாஸ்ட்டு 2 மாதத்தில் வந்து 7 கிலோ குறைஞ்சது, லாஸ்ட்டு 7 வருஷத்தில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து, அதாவது லாஸ்ட் 7 வருஷத்தில் 85லிருந்து 72க்கு இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து எனக்கு 72 இருக்குது. 85லிருந்து 72க்கு வரைக்கும் வந்தது லாஸ்ட் 7 வருஷத்தில். ஆனால் லாஸ்ட்டு 2 மாதத்தில் 7 கிலோ குறைச்சிருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட் 2 மாதத்தில் நான் எக்ஸசைஸ் போனேன்னா இல்லை, நான் வாக்கிங் போனேன்னா இல்லை, நான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இதை தான் பார்ட்டாக போட போகிறேன். இன்றைக்கி வந்து இப்போதைக்கு நான் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு தோசை ஒரு புதினா போட்டு, புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டு தோசை மாவுலேயே போட்டு அரைச்சி கூட சட்னிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு, உனக்கு அந்த அரிசி கூட இந்த மாதிரி காய்கறிங்க தனியாக சைடில் பொரியலாக வைக்கிறத விட அதை கூடவே மிக்ஸ் ஆகும்போது மறுநாள் நான் வெயிட் செக் பண்ணுற மிஷின் வச்சுட்டுக்கிறேன், சுகர் செக் பண்ணுறது வச்சுட்டுக்கிறேன், டெஸ்ட் பண்ணுறேன், ரிசர்ச் மாதிரி பண்ணுறேன் 10 வருஷமாக. என் கையில் டெய்லி குத்தி ரத்தம் வந்தால் கூட பரவாயில்லன்னு. பாலக் பன்னீர் சாப்பிட்டா ஏறுதா சுகரு, பாலக் பன்னீர் சாப்பிட்டானா இன்றைக்கி மறுநாள் எவ்வளோ வெயிட் ஏறுது அப்படின்னு செக் பண்ணி நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் இன்றைக்கி நான் ஏன் இந்த முடிவு எடுத்து இப்படி சாப்பிட்டேன் அப்படின்றத பார்ட் 1ன்னு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். அந்த வந்து புதினா தோசை பண்ணேன், அதுக்கு சைடு இது வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி டேட்டுக்கு அந்த அப்படி சாப்பிட்றேன். ஆனால் ரொம்ப கான்ஷியஸாக நான் வந்து ரொம்ப குறைக்கணும்னு நினச்சப்போ என்ன பண்ணேன்னா, காலையில் ஒரு வேளை மட்டும் 3 இட்லிக்கு கம்மியானாலும் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்லன்னா பொழுதுக்கும் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது போகும். அதை மட்டும் சாப்பிட்ருவேன். போட்டிருக்கேன் இல்லைங்களா, எந்த விருப்ப உணவையும் விட்டு கொடுக்காமல் கரைச்சிருக்கிறேன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் மேட்ரு. காலையில் கண்டிப்பாக அரிசி உணவை நான் வந்து இட்லியை வந்து 3 இட்லி சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். நைட் சாப்பாடுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இன்பிட்வீனில் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு என்ன சாப்பிடுவாங்களோ அதையே, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பொரியல் சாப்பிடுவாங்களோ அதையே செஞ்சுட்டு, அதையே ரைஸ் இல்லாமல் ஒரு தட்டில் வச்சு சாப்பிடாமல் ஒரு கப்பில் வச்சு சாப்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு 2 கரண்டி சாம்பார் போதும். எக்கச்சக்கமான காய் போட்டு அவங்களுக்கு ஒரு சாதத்துக்கு பொரியல் கூட்டு அந்த மாதிரி டைப்பில் அவங்களுக்கு வச்சுட்டு, நான் அதை கப்பில் வச்சுக்கிட்டு ஸ்பூனில் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் வந்து அந்த காய்கறி போட்ட சாம்பார், 1 ஸ்பூன் வந்து நம்ம என்ன காய்கறி பண்ணமோ அது, இன்னும் சொல்லப்போனால் சைடில் கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் அப்பளம் கூட வச்சோம்னா ஒரு மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு மதிய சாப்பாட்டை ஒரு 7 மணிக்கு கடத்தி அந்த சமயத்தில் சாப்பிட்டுட்டு, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசி எடுத்துதானா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசையோ எதனா பண்ணனானா அதில் ஒரே ஒரு அரை தோசை இல்லைன்னா ஒரே ஒரு தோசை வெறும் மிளகா பொடியை உட்காந்து பிளேட் வச்சு சாப்பிட மாட்டேன், நின்றுக்கிட்டே. ஏன்னா உட்காந்தமானா
அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். நின்றுக்கிட்டே ஒரே ஒரு ஆஃப் தோசை அந்த மாதிரி அந்த அந்த இதுவை டாலரேட் பண்ணுறதுக்காக மிளகா பொடி மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி, அது வித்தவுட் சுகர் காஃபி குடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அந்த நாளை கடத்திடுவேன். இதை நான் மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு மதியமாக பசி எடுக்கும்போது அப்போ வந்து ஒரே ஒரு லைட் வெயிட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. கார்ன் மிக்சரு, இல்லைனா வந்து வெறும் பொரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பொரினா கூட அதில் நிறைய உடச்ச கடலாம் போட மாட்டேன். வெறும் பொரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு காஃபி, அந்த மாதிரி ஒரு மதியம் ஒரு 1 மணி 2 மணி வாக்கில். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணது. அப்போ வந்து அது கொஞ்சம் ஏறக்குறைய இந்த லாஸ்ட் 2 மாதமாக பண்ணதெல்லாம் இதுதான். இப்படி பண்ணியிருந்தா சரசரான்னு குறைச்சது காரணம். இதில் ஒரு பார்ட்டாக நான் போட்டுன்னு வரேன். என்னெல்லாம் எப்படிலாம் நான் சாப்பிட்டேன்றது வந்து லாங் டைமில் எப்படி குறைச்சேன், இந்த ஷார்ட் டைமில் எப்படி குறைச்சேன்றது. ஆனால் ரொம்ப லாங் டைமில் நான் பண்ணும்போது எக்ஸசைஸும் பண்ணி ரைஸ் விடாமல், ஆனால் எக்ஸசைஸ் வாக்கிங் 1 மணி நேரம் போய் ரைஸ்னுடைய அளவு மட்டும் குறைச்சிக்கிட்டு அப்படி பண்ணேன். ரொம்ப ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வரகு, சாமை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து அது சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒன்றும் குறையில. அதனுடைய அளவையே ரொம்ப குறைக்கணுன்றதை அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சாதம் அளவுக்கே அந்த இது வரகு, சாமை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதில் எவ்வளோ சாம்பாரோ எவ்வளோ கீரையோ போட்டு சாதம் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டு பார்த்தா அதனால் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சுகரும் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இல்லை, வெயிட்டும் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இல்லைன்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி வந்துச்சுன்றதுனால அந்த மில்லட்ஸையே வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கம்மியாக எடுத்து அதில் இந்த கிரேவியை வச்சு கலந்து கப்பில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றத. இது வந்து நான் எப்படி காட்டுவேன் உங்களுக்குன்னா, எப்படி நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் அந்த சாப்பாட்டை, நான் வந்து அதை எப்படி சாப்பிட்றேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் இந்த தோசை சாப்பிட்ற அளவுக்கு போயிருக்கேன். ஆனால் இது நான் ரொம்ப இந்த லாஸ்ட் 2 மாதத்தில் இந்த மாதிரி கூட சாப்பிடலாத, இது கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்றது தான். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் இது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இல்லை உடம்பு குறைக்க போகிறீங்கன்னாலும், மெயினாக சவுத் இண்டியனில் இருக்கிறவங்க, நம்ம இந்தியன் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்க, நீங்கள் ரொம்ப ஒன்றும் சாப்பாட்டு உங்கள் விட்டு கொடுத்த மாதிரியே தெரியாது. நீங்கள் விரும்பி இன்னும் சொல்லப்போனால் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தான் ஐடியாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு தனி நேரம் ஒதுக்காமல் அதுவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு விருந்தாளி வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க வந்தாலும் சரி, டக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துட முடியும். அதுக்காக அதிக நேரம் நீ கிச்சனில் இருக்காத மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இதுக்கு இன்றைக்கி மட்டும் நான் அந்த இது போடுறேன், புதினா தோசை அதெல்லாம் கொஞ்சம் எப்படி பண்ணேன், அது இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பிட்டேன் அப்படின்றது இன்றைக்கி டேட்டுக்கு முடிவெடுத்தது. அதை நான் வந்து இன்றைக்கி போடுற இதில் இது போடுறேன். நாளைக்கு ஒன்றா பார்ட் 1 பார்ட் 2 போடுறதுல இன்றைக்கி நான் எப்படி பாலக் பன்னீர் சாப்பிட்டேன், இன்றைக்கி எப்படி நான் வந்து மோர் குழம்பு வடையை சாப்பிட்டேன், இன்றைக்கி எப்படி நான் வரகரிசியில் செஞ்ச பொங்கலையோ அல்லது வரகரிசியில் பொங்கல் சாப்பாடை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டதுனால வேறு என்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்றத பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடுறேன். இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு டயபெட்டிக்கும் குறைஞ்சி உடம்பும் சரசரான்னு குறையத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரிசர்ச் மாதிரி பண்ணுறது, டெய்லி நான் இதை சாப்பிட்டு குத்தி வந்து சுகரை டெஸ்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ கேலரி காட்டுது, இவ்வளோ பண்ணுதுன்னு. அது உடம்பும் குறையும் தான். கேலரி குறைஞ்சது தான் உங்களுக்கு வந்து சுகர் குறைஞ்சதுக்கு காரணமே அது உங்களுக்கு. அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் இதனால் ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே பேசாத விட்டுரும் அப்படின்றது இல்லை. இந்த உணவுலேயே ஆன்மீகமும் இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனால். ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் தான் நான். இப்போ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக விட்டுருக்கேன் நான் அதை. அப்போது ஆனாலும் நான் வந்து மற்றதெல்லாம் வகையில் என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி நான் மற்ற விஷயங்களை பண்ணிக்கிட்டே வரேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக நான் குறைச்சது இந்த லாஸ்ட் 2 மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எதையும் விட்டு கொடுக்காமையே குறைச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் 2 மாதத்தில் நான் வாக்கிங் கூட போகல, எக்ஸசைஸ் கூட பண்ணல அப்படின்றது தான் விஷயம். அடுத்து வர கிளிப்ஸுங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் காலையில் ஊற வச்சேன். ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது இட்லி அரிசினா ஒரு மாதிரி கொஞ்சமாக ஒரு ஷார்ட்டாக குண்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும். இது வந்து இட்லி அரிசின்னு நம்மளுக்கு கேட்டால் கொடுப்பாங்க கடையில். அந்த மாதிரி வந்து இந்த இட்லி அரிசி வந்து ஒரு 250 கிராம் ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கைப்பிடி நம்ம வந்து உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். இது ஒரு 5 hours 6 hours ஊறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட வந்து இது புதினா, அது கூட பச்சை மிளகாய் அது சேர்த்தே அரைக்க போகிறேன். கூட வந்து கொஞ்சம் அவல் போட போகிறேன். இப்போ தான் போட போகிறேன். ஆனால் காலையில் ஒரு 5 மணி நேரம் வரும்போது அப்போ போட தேவையில்லை அவல். இப்போ நம்ம அரைக்கும்போது அவல் போட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா கொஞ்சம் ஊறிடும் அந்த அவல்.
அப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அதை ஒரு செட் தோசை மாதிரி அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றாமல் செட் தோசை மாதிரி ஊற்றணும். இதில் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் போகுது, அரிசி நிறைய நம்ம சாப்பிட்ணும், நான் இட்லி தோசையே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற கட்டத்தில் இது கூட நம்ம ஒரு வெஜ்ஜு சேர்க்குறோம், புதினா சேர்க்குறோம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம் அப்படின்னும் போது என்னன்னா அது கொஞ்சம் நல்ல கேலரியாக மாறும். அது ஓரளவுக்கு அதனுடைய கேலரியும் குறையும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த வெஜ்ஜோடைய ஸ்பேஸ் வருதுன்றதுனாலையும் தோசையே கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த இட்லி தோசை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு அது வேணவே வேணான்னு முடிவு எடுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து நிறைய தோசை சாப்பிட்றத கொஞ்சம் அளவு கம்மியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி கொஞ்சம் நிறைய இதில் டைப் ஆஃப் இது இருக்குது. இந்த தோசை மாடலில் செஞ்சு சாப்பிட்றது இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி அது எல்லாமே கொஞ்சம் நிறைய வாங்கி அதை கிள்ளிட்டு அலசிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம சட்னிக்கு இல்லை ஏதாவது குழம்புங்களை அப்படியே போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அது கெட்டு போகாமல் இருக்கும். என்ன தான் நம்ம ரேப்பர் வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல உள்ள ஒரு பேப்பரு இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் வச்சா கூட புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து சீக்கிரம் அழுகிடும் அதில் வச்சா. ஆனால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு நல்லா அலசிட்டு பரட்டிட்டோம்னா அதை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைக்கு ரொம்ப ஒரு மாதம் கூட இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 10 days கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது வதக்கும்போது ப்ரௌன் ஆனது அது அழுகினதில்லை. இதை நான் வந்து இந்த அளவுக்கு போடுறேன். இது நிறைய கட்டு புதினாவை வதக்கும்போது அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் இவ்வளோண்டு போடுறேன். அது கூட வந்து கொஞ்சம் இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இது கூட வந்து அவலையும் போட்டு கொஞ்சம் அவல் வந்து ஊறின பின்னாடி அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். ஊற வச்ச அவல் இருக்குது, அதை இது கூட சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து செட் தோசை. இப்போ நான் அந்த புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் இதை ஊற வச்சேன். இது கொஞ்சம் ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை போட்டு இன்னும் 2 சுற்று ஓட்டிடுவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் கொஞ்சோண்டு சோடா மாவு கலந்துட்டு நைட்டுக்கு நான் தோசை ஊற்றலான் இருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மாவு நாளைக்கு காலையில் வரைக்கும் அப்படியே வச்சுருந்து அதை இட்லியாக ஊற்றுனா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வருதான்றதையும் ஒரு செக் பண்ணலான் இருக்கேன். காம்பு வந்து நம்ம காம்பு கூட போட தேவையில்லை. அந்த மாதிரி வந்து சிவப்பு குண்டு மிளகாய், இதில் வந்து நீட்டு மிளகாய் காரம் கம்மி, இதுக்கு வந்து கொஞ்சம் குண்டு மிளகாய் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த காம்பு கூட போட தேவையில்லை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருப்பேன். இதை நான் மிக்சியில் போட்டு ரொம்ப பவுட்ராகவும் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நமக்கு இந்த இதுக்கெல்லாம் ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம சைனீஸ் இந்த இதுங்களெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நான் நல்லெண்ணெயில் கொஞ்சம் சூடு பண்ணி, சில பேர் அப்படியே ஆயில் போடுவாங்க, இல்லைன்னா பூண்டு மட்டும் இது கூட போட்டு இடிச்சிடுவாங்க. அப்படி இல்லாமல் நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சம் அந்த சூடில் பூண்டு கட் பண்ணி போட்டு அந்த பூண்டு பொரியிற சமயத்தில் இதை அரைச்ச தூளை போட்டு, இதை தான் இன்றைக்கி சைடாக இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் போட்டிருக்கேன். இதை தான் நான் இந்த தோசைக்கு சைடாகவும் இதுவும் கொத்தமல்லி சேர்த்து பண்ண ஒரு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி இலை போட்டு பண்ண தேங்காய் சட்னி தான் அதுக்கு கூட சைடாக வச்சு சாப்பிட போகிறேன். இது வந்து இந்த மாவு வந்து இவ்வளோ நேரம் இப்போ நைட் வரைக்கும் ஆயிடுச்சு. நான் காலையில் ஒரு 9க்கு ஊற வச்சு அப்புறம் மதியம் 2 மணி வாக்கில் அரைச்சி இதை வந்து இப்போ நைட்டு வந்து ஒரு 8:30க்கு தான் இதை வந்து நான் இப்போ ஊற்றுறேன். ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு சொன்னேன், ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முறுவல் டைப்பில் வந்து உங்களுக்கு தின்னாக வரும் இல்லைங்களா, அந்த டைப்பில் வந்துதானா அப்படியே பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்ப்ரெட் பண்ணியும் ஒன்று ஊற்றலாம் அப்படின்றதுக்காக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ண மாதிரி இது மேலே நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அந்த நெய் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா டயட்டாக நம்ம வந்து ரைஸே வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம ரைஸே அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கி இதை தான் நான் வந்து மதிய சாப்பாட்டையும் நைட் சாப்பாட்டையும் சேர்த்த மாதிரி இது பண்ணுறதுனால தான் அந்த நெய்யெல்லாம் நம்ம ஊற்றுறதுக்கு காரணமே. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ரைஸே சாப்பிட்ணும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிச்ச நெய்யே ஊற்றி சாப்பிட்ணுன்னா வேறு சில இடத்துல விட்டு கொடுக்குறோம் நம்ம, அதெல்லாம் வேணான்னு. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால தான் இதுக்கு நான் நெய் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக பார்க்குறவங்க இது எப்படி டயட் ஆகும், இதில் தான் வந்து உனக்கு அரிசி சாப்பாடுச்சு, இது வந்து நெய் ஊற்றிருக்கே அப்படின்னா, நான் டெய்லி மதியத்தில் ஒரு சாப்பாடு நம்ம ரைஸ் சாப்பிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதையே விட்டுட்டு தான் இதை சாப்பிட்றோம். அதனால் நம்ம இந்த சில விஷயங்களை ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இது நமக்கு திருப்தி கொடுக்கும், டயட்டையும் கீப்பப் பண்ணி சாட்சி இருக்குதே. நான் வந்து லாஸ்ட் 2 மாதத்தில் 7 கிலோ குறைச்சிருக்கேனே. நான் வந்து லாஸ்ட் 2 மாதத்தில் 7 கிலோ குறைச்சிருக்கேன். சுகரை வேறு இது இன்சுலின்லேருந்து மாத்திரைக்கு கொண்டு வந்திருக்கேனே. இப்போது செக்கு நல்லெண்ணெயில் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அது பொரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த குண்டு மிளகாவை அந்த காம்போடவே இந்த அளவுக்கு ஃப்ளேக்ஸோடு அரைச்சதை இதில் போடுறேன். இதில் போட்டால் அது வந்து பொங்கி வரணும். அதாவது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். கொஞ்சம்
கொஞ்ச நேரம் இருக்கணும், அப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். என்னென்னா இது வந்து இழுத்துக்கும் ஃபுல்லாகவே. அப்போ தேவைப்பட்டால் பச்சையாகவே நம்ம அந்த செக்கு நல்லெண்ணெய், சாதாரண வேறு மற்ற நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். ஆனால் நான் எல்லாமே செக்கு கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் அப்படி தான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இது வந்து இப்படியே குழியீண்டு கொஞ்சமாக வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயாக வேணும்னா நல்லெண்ணெய் நல்லது தான், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் நம்ம அதை வந்து இதில் ஒன்று கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா இது போக போக அப்படியே இழுத்துரும் மொத்த எண்ணெயுமே உங்களுக்கு. ஆனால் நம்ம தொட்டுக்கும் போது கொஞ்சம் தொட்டுக்கினாலே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது எண்ணெய், அதில் வேறு உங்களுக்கு அது இதில் வேறு நெய்யெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துரும். ஆனால் அதுக்கு பதில் வேறு சில விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுத்துருக்குறோம், வேறு விஷயங்களை சாப்பிடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஈஸியாக குறைப்போம். இது கொஞ்ச நாளில் இதை விட்டுட்டு மாட்டோம், இந்த டயட்ன்றதையே விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம். இது என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது இப்போ இது வந்து இதுக்கு மேட்சாக அப்படியே வந்து க்ரீன் கலரில், ஏன்னா நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் போகணும். நான் கேலரி போகிறதுக்கு கூடவே விட்டமினாக நம்மளுக்கு போகணுன்றதுக்கு தான் இது வந்து தேங்காய் சட்னி. தேங்காவில் ஒற்றைக்கல்லையும் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, கொத்தமல்லி இலை போட்டு அரைச்சிருக்கேன் இதுக்கு சட்னியாக. இதுவும் கூட வச்சுக்குவேன், அந்த மிளகாப்பொடியும் கூட வச்சுக்கிட்டு. இதுக்கு டெசர்ட் இது முடிஞ்ச உடனே ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா, அதுக்கு க்ரீன் கலரில் கிரேப்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சாப்பிட்ட உடனே ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கழித்து ஒரு டெசர்ட் மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இருக்கணும். ஆனால் இதை எப்படி எடுக்கிறோன்னா, நான் மதிய சாப்பாடுன்றது சாப்பிடாம இருக்கேன். நான் இதையே மதிய சாப்பாடாக சாப்பிட்றேன், இதையே நைட் சாப்பாடாக சாப்பிட்றேன். அதனால் இவ்வளோ விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சொன்ன இந்த தோசையும், இந்த கொத்தமல்லி இலை போட்ட சட்னி, இந்த புதினா தோசை, இந்த மிளகாத்தூள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு. ஆனால் இந்த 7 கிலோ குறைச்சதும், அந்த இன்சுலின்லேருந்து நான் வந்து டேப்லெட்டுக்கு வந்ததும் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக பண்ணது. அதில் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு பார்ட் 1 போட்டுன்னு வரேன். ஆனால் இது நான் இன்றைக்கி எடுக்கிற சாப்பாடு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸு, ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்கெலாம் எந்த மாதிரி சாப்பிட்டுன்றத பார்ட் 1 பார்ட் 2 என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.